வெல்கம் டு ஐரக்சின் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தமிழ் ஃபேக்ட் அவங்க சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. காமெடி பீஸா மட்டும் பார்த்து கலாச்சி தள்ளன நம்ம பாலையக்காருக்கு காமெடி பீஸை தாண்டி இன்னும் பல முகங்கள் இருக்கு. நீ என்னோட ஒரு முகத்தை தான் பார்த்திருக்கிறேன். எனக்கு இன்னொரு முகம் இருக்கு. அந்த மூஞ்சாவது நல்லா இருக்குமா? அதெல்லாம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. அவர் ரியல் லைஃப்லயும் இது வரைக்கும் பண்ணிருக்க சாதனைகளை சோதனைகளை இந்த வீடியோல பார்த்துட்டு அவர் காமெடியனா வில்லனா இல்ல ஹீரோவான்றத சொல்லுங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாமா? ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஃபேக்ட். நம்ம பாலையாவோட செய்கைகளை சில பிரிவுகளா பிரிச்சு வச்சிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் பாலையாவின் சினிமா வாழ்க்கை, ரெண்டாவது பாலையாவின் சில்லறை வாழ்க்கை, மூணாவது பாலையாவின் பொலிட்டிக்கல் வாழ்க்கை, நாலாவது தாராள பிரபு பாலையா. ஃபர்ஸ்ட் நம்ம பாலையாவோட சினிமா வாழ்க்கையை பத்தி பாத்துருவோம். தமிழ்நாட்டுக்கு எம்ஜிஆர் மாதிரி ஆந்திராவுக்கு என்டிஆர், அதாவது நந்தமுரி தரகா ராமராவ், இதுதான் அவரோட முழு பேரு. இவர் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி கிட்டத்தட்ட 15 வருஷம் சிஎம் இருந்திருக்காரு. இவருக்கு 6வது மகனா அவதாரம் எடுத்தவர் தான் நம்ம பாலையா காரு. 6வது பிறந்தனா சாகரவனா இருக்க கூடாது, நியாய நியாயத்தை தட்டி கேட்கணும். எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா? லட்சுமி நரசிம்ம சுவாமி. நம்ம பாலையா காரு தெலுங்கு ஸ்டாரா இருந்தாலும் தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்காரு. அதனால தான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவருக்கும் எப்பயும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. வாரத்துக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு சேனல்ல ட்ரோல் கண்டென்ட்டா சுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்காரு. ஆக்சுவலி அப்பெல்லாம் தெலுங்கு மூவிஸ்லாம் மேக்ஸிமம் சென்னையில தான் எடுப்பாங்களாம். அப்ப ஷூட்டிங்காக அவரோட ஃபேமிலி இங்க வந்து தங்கி இருந்த டைம்ல பாலையா பிறந்திருக்காரு. பாலையா படத்தை தமிழ்ல டப் பண்ணி பார்த்திருப்போம். ஆனா இவரோட வாய்ஸ தமிழ்ல கேட்டிருக்கீங்களா? கேட்கலாம், இப்ப கேளுங்க. సన్ యూనియన్ చెన్నైలో இந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது இந்த மண்ணில் தான். தமிழ் தண்ணி குடிச்சிட்டு பிறந்த உடம்பு இது. பாலையகாரு ஃபர்ஸ்ட் 1974ல அவங்க அப்பா டைரக்ட் பண்ண தட்டமா காலாண்டர் படத்துல சைல்ட் ஆர்டிஸ்ட் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா நிறைய படங்கள்ல சான்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இவர் தெலுங்குல எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா? டயலாக் டெலிவரிக்கு. நம்ம தமிழ் டப்லாம் கேட்டுட்டு பாலையா இப்படிதான் பேசுவாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனா தமிழ் டப் பண்றவங்க பண்ற கொடுமைஸ் தான் அதெல்லாம். தெலுங்குல நம்ம பாலையகாரு நல்லா பேசுவாப்புல. పెద్ద ఫ్యామిలీయా? మాలాగా వద్దు. ఫ్యామిలీ చరిత్రల గురించి మాట్లాడొద్దు ఎస్పీ. చరిత్ర అంటే మాది. యు ఆర్ టోటలీ రాంగ్. எல்லா லாங்குவேஜ்லயும் நடக்கிற மாதிரி தான். சில டைலாக்ஸ் நல்லா இருக்கும், சில டைலாக்ஸ் கொடூர கிரிஞ்சா இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரி அடுக்குமொழி வசனத்துக்காக தான் நம்ம பாலையகாருவை தெலுங்குல நிறைய பேர் லைக் பண்றாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்துல நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுல இருந்து நம்பிட்டேன். கிட்டத்தட்ட 108 படங்கள் ஆக்ட் பண்ணிருக்காரு. 109வது படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. அந்த 109வது படம் இவரோட சினிமா கெரியர்லயே ஹை பட்ஜெட் படம்னு டோலிவுட்ல ஒரு பேச்சு அடிப்படுது. நம்ம பாலையகாரு இது வரைக்கும் 3 நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காரு. அது என்னன்றத லைனா சொல்றேன். சிறந்த நடிகருக்கான விருது ஃபர்ஸ்ட் சிம்மா மூவி. சிறந்த நடிகருக்கான விருது 2 டு பாலையா ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ராமராஜ்யம். சிறந்த நடிகருக்கான 3வது விருது டு பாலையா ஃபார் லெஜெண்ட் மூவி. இப்படி நேஷனல் அவார்டோட சேர்த்து சைமா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. நம்ம பாலையாக்காருக்கு ஆக்டிங் டான்ஸ் தாண்டி சிங்கிங் டேலண்டும் இருக்கு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷோல செம்மையா பாடியிருப்பாரு. அந்த இசை மழையில நீங்க கொஞ்சம் நினைச்சிட்டு வாங்களேன். என்டிஆரோட சென்டினரி ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்ட சூப்பர் ஸ்டார் வேற நம்ம பாலையாக்கார உசுப்பேத்தி விடுற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டு போயிட்டாரு. அது என்ன சொன்னார்னா, பாலையா சும்மா கண்ணாலே கொல்றாராம். பாலையா ஜீப் ஓடிச்சா அது அப்படியே பறந்து போய் விழுமா. அது அமிதாப் பச்சனோ ஷாருக் கானோ சல்மான் கான் பண்ணா கூட மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா பாலையா காரு பண்ணா ஒத்துக்குவாங்க. இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பிட் வர சூப்பர் ஸ்டார் அவர் வாயாலே போட்டு போட்டாரு. கொஞ்ச நாளா தான் இந்த வெஹிக்கிள பறக்க விடுற வேலையெல்லாம் பாலையா கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தாரு. இப்ப இவர் வர உசுப்பேத்தி விட்டாரா. இனி அடுத்த படத்துல பாலையா ஃளைட்ட ஒரே உதையில பறக்க வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இவரோட சினிமா வாழ்க்கையெல்லாம் ஸ்டில் ஜம்முன்னு தான் போயிட்டு இருக்கு. பாருங்க, கடைசி படத்துல கூட காஜல ஆன்டின்னு கூப்பிட்டு ஒரு பண்ண கன்றாவியான காமெடியை ஒரு கூட்டம் சிரிச்சு பார்த்து என்ஜாய் பண்ணிருக்குன்னா, இவரோட கிரிஞ்ச கொண்டாடுறதுக்கும் ஒரு கூட்டம் ஆவலா காத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இவர் ஊருக்கே கிரிஞ்ச கண்டென்ட் அள்ளி கொடுத்தாலும் அவரோட
ஃபேன்ஸ் ஸ்டில் அவரை தூக்கி வச்சு கொண்டாடி அவரோட சினிமா வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லா ஓட வச்சுட்டு தான் இருக்காங்க. அடுத்து நம்ம பாலையாவோட சில்லறை செய்கைகளை பார்ப்போம். பாலையாவுக்கு அவர் சும்மா இருந்தாலும் அவர் வாய் சும்மா இருக்காது, அவர் வாய் சும்மா இருந்தாலும் அவர் கை சும்மா இருக்காது, சில நேரத்துல எதுவுமே சும்மா இருக்காது. அட ஆமாங்க, லிஸ்ட் போட்டு ஒரு பண்ண சம்பவங்களை பார்க்கலாம் வாங்க. சம்பவம் ஒண்ணு, செல்ஃபி எடுக்க வந்தவங்க செதற விட்டது. தூக்கி போட்டாரா போன? ஐயோ, இங்க மட்டும் என்ன ஒழுங்கா? சம்பவம் 2, மாலை போட வந்தவங்கள மண்டியிலே போட்டது. அப்படியா? மாலை போட வந்ததே அவர் இல்லையே, தள்ளி விட்டவன தலையில போட்டது. இப்படி சும்மா அடி மேல அடி போட்டு இருப்பாரு. இதெல்லாம் அவரோட பொண்ணான கைகள் செய்த வேலை. அவரோட வாய் செய்த வேலை என்னன்னு தெரியுமா? இது என்ன பிரமாவா? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு. கோமடா. அவர் கூட ஹீரோயினா நடிக்கிறவங்கள ஒண்ணு கிஸ் பண்ணுமா இல்ல கண்டிப்பா பிரெக்னன்ட் ஆக்கணுமா, அப்படி இல்லனா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் கோச்சுக்குவாங்களாம். இது ஒரு ஸ்டேஜ் ஷோல கெத்தா எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிருப்பாரு. నేను ఏమంటారు నేను కొన్ని పాత్ర వరకు నేను చేయగలుగుతాను, అమ్మాయిలు అంటే పడమంటే అట్ట ఊరుకుంటారు మా ఫ్యాన్స్ சொல்றாங்களா? ఊరుకోరుగా, అమ్మాయిలు అంటే పడాలంటే అమ్మాయిలు ఊరుకుంటారంట. వెళ్ళి ముద్దన పెట్టాలి, కడుపుని చేసేయాలి అంతే. కమిట్ అనే పోవాలి ఏదో ఒకటి. సో என்ன பேசி வைக்கிற? இவர் இப்படி சொன்னது எல்லாரும் ஒண்ணு கூடி ஒரு மேல போத்து இருக்கும். இதுக்கு மேல சும்மா இருந்தா நம்ம அருமை பெருமைக்குலாம் ஆபத்தாயிடுன்னு சாரி கேட்டு சைலண்ட் ஆயிட்டாரு நம்ம பாலையா. இது மட்டும் இல்லாம அவர் கம்பேர் பண்ண அன்ஸ்டாப்பபிள் ஷோல ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற நர்ஸ் பத்தி ஏதோ தப்பா சொல்லிட்டாரு. இந்த டைம் ஊர் ஒண்ணு கூடி அவர்கிட்ட கேள்வியா கேட்டு தொலைச்சு எடுக்கும். நான் அப்படிலாம் ஒன்னும் சொல்ல, ஹாஸ்பிடல்ல ஒர்க் பண்ற நர்ஸ்லாம் எனக்கு தங்கச்சி மாதிரி, அவங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன்னு மன்னிப்பு கேட்டு அந்த பெல்ட்டி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாலையா அவங்க அப்பா நினைவு நாள் அன்னைக்கு சாமி கும்பிட போயிருக்காரு. அப்ப என்டிஆரோட பேர் என்னன்னா ஜூனியர் என்டிஆரோட ஃபிளெக்ஸ் பின்னாடி இருந்திருக்கு. அத பாலையா அவருக்கு கௌரவ குறைச்சலா ஃபீல் பண்ணி தூக்கி போட சொல்லிருக்காரு. இதுவும் நம்ம பாலையாவோட சில்லறை வேலைகள்ல ஒண்ணா சோஷியல் மீடியால வலம் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராதிகா ஆப்தே ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தெலுங்கு சினிமா ஒரு ஆணாதிக்கம் நிறைஞ்ச சினிமா. அங்க ஹீரோ தானே கடவுள்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க ஹீரோயின்ஸ் எல்லாம் ஹீரோவை கடவுள் மாதிரி பார்க்கணும், கும்பிடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் ஹீரோயின்ஸை மதிக்கவே மாட்டாங்க. அதனாலே நான் தெலுங்கு சினிமால ஆக்ட் பண்றதே விட்டுட்டேன்னு சொன்னாங்க. One industry I struggle the most with is Telugu. Okay. That industry is so patriarchal and so sort of male-dominated, male chauvinist. I mean, it's unbearable. And even their part in the films is like, my man is the god. அதுக்கு தெலுங்கு ஃபேன்ஸ்லாம் இவங்க தெலுங்குல நடிச்சதே பாலையா கூட தான், அவரை பத்தி தான் சொல்றாங்கன்னு சொல்லி பாலையாவை மறைமுகமா தாக்குனதை வெட்ட வெளிச்சமாக்கி விட்டாங்க. ஏன் இப்ப ரீசெண்டா கேங் ஆஃப் கோதாவரி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல கூட அஞ்சலியை பிடிச்சி பாலையா தள்ளி விட்டுப்பாரு. அவரோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன், தள்ளி விட்ட ஃபோர்ஸ் எல்லாம் பார்த்து அது விளையாட்டுக்கு பண்ணது இல்லைன்னு தெரிஞ்சு எல்லாரும் அஞ்சலிக்கு ஆதரவா கொடி தூக்குனாங்க. ஆனா அஞ்சலி அவங்க எக்ஸ் பேஜ்ல இதை பத்தி என்ன சொல்லிருப்பாங்கன்னா, பாலையா இந்த ஈவென்ட்டுக்கு வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு பாலகிருஷ்ணா அவர்கள் மேல ஒரு மரியாதை இருக்கு, எங்க 2 பேருக்கும் லாங் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, மறுபடியும் அவர் கூட ஸ்டேஜ் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி அஞ்சலி சப்போர்ட்டர்ஸ் சப்பு நடந்திருப்பாங்க. அஞ்சலி சொன்ன மாதிரி பாலையா ரொம்ப காலமாவே அஞ்சலி ஸ்டேஜ்ல பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்குள்ள ரொம்ப சகஜம் தான் போல. அதான் அஞ்சலியை ரொம்ப கேஷுவலான விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்க. என்ன நமக்கு தான் அவரோட அரகன் பிஹேவியர் பார்க்கும்போது ஆத்திரமா வந்துச்சு. ஓகே, இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வேணா பாலையாவோட சில்லறை செயல்னு வச்சுப்போம், அஞ்சலிக்கு பண்ணது வேணா பாலையாவோட குறும்புகள்னு வச்சுப்போம். இவர் பண்ண எந்த சில்லறை வேலையை வேணா சகிச்சுக்கலாம். ஆனா ஜெய்சிமா படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல இவரோட கால்ல இந்த ஷூவை கழட்டி எடுத்துட்டு போக சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் அடிச்சிருப்பாரு பாருங்க, அதை மட்டும் யாராலையுமே சகிச்சுக்க முடியாது. அந்த படத்தோட கேஎஸ் ரவிக்குமார் அவர்களும் பாலையா அடிச்சதை பார்த்து பதறி போய் அவரோட ஷூவை கழட்டி எடுத்துட்டு போக சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட ஆர்டர் போட்டிருப்பாரு. அவரோட ஷூவை கால்ல இருந்து அசிஸ்டன்ட் கழட்ட சொல்றதே ஒரு சீப்பான பிஹேவியர். இதுல அவர் அடிச்சு சொன்னதுலாம் மனுஷத்தன்மை இல்லாத விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவரோட கோஸ்டாஸ் கிட்ட இவர் பண்ண சில்லறை வேலைங்களை பத்தி பிக் பாஸ்ல விசித்ரா ரிவீல் பண்ணது, ராதிகா ஆப்தே ரிவீல் பண்ணது மூலமா இங்க எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். விசித்ரா பிக் பாஸ்ல என்ன சொல்லிருப்பாங்கன்னா, 2001 மேபி ஐ ஹவ் ஒன் மை டெமன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஒன் ஆஃப் த டாப் ஹீரோட படம் அது. அப்போ வந்து அவர் ஜென்ரல் மேனேஜர். ஸோ அவர் நேராக வந்து சொல்கிறார், மேம் இன்னைக்கு வந்து நாங்கள் 3 ஸ்டார் இது அப்கிரேடிங்கான பார்ட்டி வச்சுருக்கோம், ஸோ யூ ஆல் கம் அண்ட் ஜாயின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஐ எம் மீட்டிங் த மெயின் ஹீரோ ஆஃப் த பிக்சர். ஹி செட் த ஃபர்ஸ்ட் வேர்டு கம்
டு மை ரூம் அப்படின்னு சொன்னாரு. He didn't ask my name, who are you, அதெல்லாம் கூட கேட்கல. சாயந்தரம் 6 மணி 6:30 மணி எல்லாம் ஃபுல்லா தண்ணி அடிக்க வேண்டியது, வந்து கதவை தட்ட வேண்டியது. I still remember the banging doors outside, but அது நடக்கல. It was continuing every day, like அந்த ஷெட்யூல் ஃபுல்லா அந்த மாதிரி. விசித்ராவை பாலையா ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போதே உங்க பேர் என்ன, எங்க இருந்து வரீங்கன்னு எதுவுமே கேட்காம நீங்க தானே ஹீரோயின், என் ரூமுக்கு வாங்கன்னு ஓப்பனா கூப்பிட்டாராம். என்ன அத பாலையா தான் பண்ணாருன்றத விசித்ரா ஓப்பனா சொல்ல, மத்தபடி அவங்க சொன்னதெல்லாம் வச்சு அதை அவர் தான் பண்ணிருப்பாருன்றத எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ராதிகாப்தையும் பாலையாவோட பேரை ஓப்பனா போட்டு உடைக்காம தெலுங்கு சினிமா நடக்கிற அநியாயங்கள்னு 19 சொல்லிட்டு போயிட்டாங்க. இவரோட சில்ற வேலைங்களாம் அப்படியே சொல்லிட்டே போனா லிஸ்ட் பெருசா போயிட்டே இருக்கும். முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏஆர் ரஹ்மான்னா யாருன்னே தெரியாது. அவளே நம்ம காலத்து சம்பவம் ஏஆர் ரஹ்மானை மட்டுமா பேசி ஊருக்குள்ள ட்ரோலாலே இவர் உதவாங்கினதெல்லாம் மறக்க முடியுமா? இப்படி ஏமாந்தவங்களை அடிக்கிறது, வாய் இருக்குதுன்றதுக்காக என்ன வேணா பேசுறதெல்லாம் கீழ்த்தரமான சில்ற வேலைன்னு தெரியாம பாலையா அதை பெருமையா நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து பாலையாவோட அரசியல் வாழ்க்கையை பத்தி பாப்போம். பாலையா அவங்க அப்பா என்டிஆர் அவர்கள் ஸ்டார்ட் பண்ண தெலுங்கு தேசம் பார்ட்டில ஒரு முக்கியமான மெம்பரா இருக்காரு. அந்த கட்சிக்கு ஆரம்ப காலத்துல இருந்தே அவ்வளவு சப்போர்ட் பண்ணிருக்காரு. இந்த கட்சியில யார் கேண்டிடேட்டா நின்னாலும் பாலையா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுவாரு. அந்த அவர் சப்போர்ட் பண்றவங்களும் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஆனா நம்ம பாலையா சினிமால பிஸியா இருந்ததால முழுசா பாலிடிக்ஸ்குள்ள போகாம மேலோட்டமா எட்டி மட்டும் பாத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2014 சட்டமன்ற எலெக்ஷன்ல கோதாவில குதிச்சிடலான்னு முடிவு பண்ணி இந்துப்பூர் தொகுதியில நின்று ஜெயிச்சாரு. அடுத்த எலெக்ஷன்லயும் அதே தொகுதியில ஜெயிச்சு 3 டைம் நம்ம பாலையா எம்எல்ஏவா இருக்காரு. ஜெயிச்சதோட விட்டுறாம ஒரு பொறுப்புள்ள எம்எல்ஏவா அந்த தொகுதிக்கு நிறைய நல்லது பண்ணிருக்காரு. எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 1-2 மட்டும் சொல்றேன். அவர் ஜெயிச்ச ஹிந்துப்பூர் தொகுதியை ஆந்திரா மாவட்டத்தோட தொழிற்சாலை நகரமா சேஞ்ச் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம ஹிந்துப்பூர் தொகுதியில தண்ணி இல்லாம கஷ்டப்பட்ட விவசாயிகளுக்கு HNSS திட்டம் மூலமா தண்ணி கொண்டு வந்து அவங்க ப்ராப்ளமா சால்வ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய ஃபேக்டரி கட்டி எக்கச்சக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்பும் வாங்கி தந்திருக்காரு. சோ ஒரு பொறுப்பான எம்எல்ஏவா அவரோட வேலைகளை பக்காவா பண்ணிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆந்திராவோட எக்ஸிஎம் சந்திரபாபு நாயுடு அரெஸ்ட் பண்ணதுக்காக பாலையா சட்டப்பேரவையில எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தொடையை தட்டி சவால் விட்டுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, சட்டப்பேரவை அவமதிச்சிட்டாருன்னு புடிச்சு வெளியே தள்ளிட்டாங்க. சம்மந்திக்கு ஒரு பிரச்சனைனதும் சட்டசபைன்னு கூட பாக்கலையே, அப்படியே பொங்கிட்டாரு பாலையா. இவரோட ஆரம்ப காலத்துல இருந்தே தெலுங்கு தேசம் பார்த்து என்ன பண்ணாலும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடி தூக்கி அப்பா ஆரம்பிச்ச கட்சிக்கு எந்த ஆபத்தும் வராம காப்பாத்திட்டு இருக்காரு. அடுத்து பார்க்க போறது நம்ம பாலையாவோட ஃபயர் மொமெண்ட். என்ன மொமெண்ட் இது? ஃபயர் மொமெண்ட்னதோ ஃபயரை நடிச்ச மொமெண்ட் நினைக்காதீங்க, ஃபயர் பண்ண மொமெண்ட். என்ன பண்ணாரு அப்படி? நம்ம தான் பாலையாவை கலாய்ச்சி காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு பயங்கரமான கோபக்காரரா. இது வரைக்கும் 2 பேரை ஷூட் பண்ணிருக்காராம். ஷூட் பண்ணிருக்காரா? அது நடந்த காலம் 2004. பாலையாவோட லட்சுமி நரசிம்மா படம் ரிலீஸ் ஆன டைம்ல அந்த படத்தோட வசூல் பட்ஜெட்ல ஏதோ கொலரப்படி பண்ணிருக்காங்க. பாலையாக்கு சந்திக்க வர படத்தோட ப்ரொடியூசர் பெல்லன்கோட்டை சுரேஷையும் அவரோட தோஸ்தான சத்யநாராயண சௌத்ரியும் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் கொடுத்த கிளாரிபிகேஷன் பத்தாதால பாலையாவோட பொண்டாட்டியோட கன் எடுத்து அவங்க 2 பேரும் சுட்டு போட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, புல்லட் வாங்கின 2 பேரும் அப்போலோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி பாலையா மேல கேஸும் போட்டு விட்டாங்க. பாலையா கோர்ட்ல ஆஜராக போதிய சாட்சிகள் இல்லாதால பாலையாவோட பாஸ்போர்ட்டை மட்டும் புடுங்கி வச்சுக்கிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்படிதான் நியூஸ்ல சொன்னாங்க. ஆனா அவங்க 2 பேரையும் பாலையா சுட்டதுக்கு வேற பர்சனல் ரீசன்ஸும் இருக்குன்னு டோலிவுட்ல பேசிக்கிறாங்க. கலெக்ஷன்ல கைய வச்சதுக்கே துப்பாக்கினா அவரை சலிக்காம ட்ரோல் பண்றவங்க லாஸ்டா பார்க்க போறது நம்ம தாராள பிரபு பாலையா. பாலையாவோட அம்மா கேன்சரால இறந்ததால இனிமேல் யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு ஃப்ரீயா ஒரு கேன்சர் இன்ஸ்டிடியூட்டே கட்டி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல அவங்க அப்பா என்டிஆர் அவர்கள் பேர்ல நிறைய ட்ரஸ்ட் நடத்தி கஷ்டப்படுறவங்க படிக்க முடியாதவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ஏழைங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாரு, ஏமாந்தவங்களுக்கு அடியும் போடுறாரு. இவரை புரிஞ்சுக்கவே முடியல. வந்த கதை பண்றாரா இல்ல அரசியல குதிச்சதுக்காக இந்த ஹெல்ப் எல்லாம் பண்றாரான்னு தெரியல. ஆனா பண்ற வரைக்கும் சந்தோஷம். சில்ற வேலைகளையும் காமெடி பண்றன்ற பேர்ல ஸ்டேஜ்ல ஒரு பண்ற கன்றாவிகளையும் குறைச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, பாலையாவோட மொத்த எஸ்டிடியும் கேட்டுட்டீங்க. இப்ப சொல்லுங்க, பாலையா ஹீரோவா, காமெடியனா, வில்லனா? ஓகே, உங்க மனசுல பட்டதை கமெண்ட்ல சொல்லி விடுங்க, பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சீக்கிரமாய் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. உங்களின் தமிழ் ஃபேக்ட். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு விஷயம் கேள்விப்படவே இல்லை. நிறைய விஷயம் அந்த எம்எல்ஏ ஜெயிச்சதெல்லாம் உண்மையிலே தெரியாது எனக்கு. ஆமா ஆமா, எனக்கு தெரியல. ஆனா நல்லதுதான் பண்ணிருக்காரு. அங்க வேலை கொடுத்திருக்காரு நிறைய பேருக்கு. அந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் இல்லாம நிறைய இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட்லாம் ஃப்ரீயாவே திறந்திருக்காரு. நிறைய ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அந்த அதான் சொல்றேன்ல, சினிமாக்குள்ளதான் அவர் கெட்டவரா இருக்காரோ அப்படின்னு எனக்கு தெரியுது. மேபி வெளியில அவர் நல்லவரா தான் இருக்காரு. சினிமாக்குள்ள கொஞ்சம் ஓவரா தான் பண்றாரு, எல்லாரையும் அடிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அந்த மாதிரிதான் இருக்காரு தவிர
இங்க வந்தா அவர் வேற வேற ஒரு பாலையாவா ஹெல்ப் இருக்கான். பண்றாரு. அந்த நின்ன தொகுதியில இது பண்றாரு. அவங்க அப்பாவோட அந்த கட்சிய வந்து இது பண்றாரு. ஆனா அந்த இத ஒண்ண கம்பேர் பண்ணும்போது இங்க இருக்கிற ஹீரோஸ் அந்த அளவுக்கு ஒண்ணும் பண்ணலன்னு தான் சொல்லணும்ல. ஆமா. இவர நல்லவனும் சொல்ல முடியாது, கெட்டவர்னு சொல்ல முடியாது. பயமா தான் இருக்கு இவர மேபி பார்த்தாலே. எனக்கு எப்படி தோணுதுன்னா, விசித்ரா அவங்களுக்குலாம் நடந்தது வந்து ரொம்ப பல வருஷத்துக்கு முன்னாடி. ம். அப்போ அந்த டைம்ல மோசமா இருந்திருப்பாரு. நான் அதான் சொல்றேன்ல. அதுக்கப்புறம் அந்த அரசியலுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு திருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த வயசானதுக்கப்புறம் சரி இதெல்லாம் பண்றது தப்பு. அது எனக்கு தெரிஞ்சு வயசு கோளாறுல பண்ணிட்டாரு. அது தப்பு தான். அது தப்பு இல்லன்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் என்னதான் மனுஷனா இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் மாறிருவாங்க. சரி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நல்ல விஷயம் கிடையாதுன்னு கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அத விலகிட்டாரோ, அதுக்கப்புறம் நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்றாரோ என்னவோ. நமக்கு தெரியல. அப்புறம் அந்த அஞ்சலிய தள்ளி விட்டது வந்து அவங்களே அத ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காதப்ப நம்ம என்ன அதான் அவங்க கிள்ளி விளையாடுறாங்க. அப்போ அவன் ஃப்ரெண்ட்ஸா கூட இருப்பாங்க. நம்மளுக்கு தெரியாது. இப்ப நான் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் ஒரு புடிச்சு ஒரு தள்ளுறத தான் செய்வேன். அதனால நம்ம அது நம்மளுக்கு தெரியாது. கண்டுக்காத போது இத நம்ம போய் சொல்றது தப்புதான். அது ஆமா, ஏதோ ஆமா. இப்படியே இருந்துட்டு போட்டோம். அவர் ஹெல்ப் பண்றது ஓகே. என்ன பொறுத்தவரையும் இங்க இந்த மாதிரி ஹெல்ப் யாருமே பண்ணல. உண்மைதான் பண்ணல. இந்த மாதிரி இல்ல ஹாஸ்பிடல் அவர் கட்டி எம்எல்ஏ ஆகியும் பண்றாரு. ஆனா இங்க விஜயகாந்த் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ அவர் இல்ல. இந்த இடத்த யாருமே ஃபில் பண்றதுக்கு ஒருத்தர் இல்ல. அது பாக்கலாம். அவர் ஒருத்தர் தான் நமக்கு இருந்தாரு. இப்ப அவரும் இல்ல. அவர் அளவுக்கு அவர் பண்ணி அவங்க நல்லாவே அவரு அதான் மத்தவங்களுக்கு கெட்டவனா இருந்தாலும் இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பேருக்காவது ஹெல்ப் பண்றாரு. ஹெல்ப் பண்றதே பெரிய விஷயம். அதான் எத்தனை பேர் பண்றாங்க அந்த மாதிரி பாக்கலாம். பாத்துக்கலாம். ஆமா. அதான் பழைய காலத்துல அவர் கெட்டவரு, இப்போ நல்லவர் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவரை சீண்டாம இருந்தாலே சரிதான். நல்லா இருந்துச்சு. ஓகே. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்